இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா நீயும் சாப்பிடுமா, உனக்கும் வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுல்ல. இல்லப்பா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. எப்பவுமே எங்க கூட தானக்கா சாப்பிடுவ, இன்னைக்கு மட்டும் ஏன் தனியா சாப்பிடுற? நான் தனியாலாம் சாப்பிடலடா கணேசா, நீ சாப்பிடு. அப்பா, உங்களுக்கு சாம்பார் ஊத்தவா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீ ஏமா எங்க கூட சேர்ந்து சாப்பிட மாட்டேங்கிற? அதுக்கு காரணத்தை சொல்லு. அது வந்துப்பா, இன்னைக்கு நான் விரதம். நாள் முழுக்க எதுவும் சாப்பிட மாட்டேன்னு இப்பதான் அம்மா முன்னாடி வேண்டிட்டு வந்தேன். இன்னைக்கு என்னம்மா விசேஷம்? ஏன் இப்படி திடீர்னு விரதம் இருக்க? விசேஷம் எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நம்ம அகிலாமா குடும்பத்துல இன்னைக்கு யாருக்கும் எந்த அவமானமும் ஏற்படக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கேன். என்னக்கா சொல்ற? எதுக்காக பார்வதி நீ இப்படி வேண்டிக்கிட்டு விரதம் இருக்க? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? சொல்றேன்ப்பா. உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க பெரிய அளவுல அவமானப்பட போறாங்க. அந்த தாத்தா என்கிட்ட சொன்னதெல்லாம் சொன்ன மாதிரி ஏற்கனவே நடந்திருக்குப்பா. தாத்தா சொன்னா சாமி சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்ல, நேத்து நைட்டு அகிலாமா பூஜை ரூம்ல விளக்கேத்தும் போது விளக்கு அணைஞ்சிருச்சு. அதுவும் என் மனசுக்கு உறுத்தலா இருந்துச்சு. அதனாலதான் அம்மாவுக்கு ஏதாவது அவமானம் ஏற்பட்டக்கூடாதுன்னு விரதம் இருக்கேன்பா. என்ன பொண்ணுமா நீ? எனக்கு டிஃபன் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி இருந்தா அம்மாவுக்காக நானும் சாப்பிடாம விரதம் இருந்திருப்பேன்ல. வயசான காலத்துல நீங்க விரதம் இருந்து அப்புறம் உங்க உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க என்னப்பா பண்றது? அதான் சொல்லல. உன் விரதத்துக்கு நிச்சயமா பலன் கிடைக்குமா. அம்மாவுக்கு எந்த அவமானமும் ஏற்படாது. ஏற்கனவே அம்மா போட்டோ முன்னாடி நின்னு வேண்டிக்கும் போது பூ விழுந்து அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. முக்கிய செய்திகள். நேற்று மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்திய கரூரில் பால் பவுடரால் பாதிக்கப்பட்ட 4 குழந்தைகளின் உடல்நிலை இன்னும் கவலைக்கிடமாகவே உள்ள நிலையில் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட பால் பவுடர் புகழ்பெற்ற ஒரு ஃபுட் ப்ராடக்ட் நிறுவனத்தின் தயாரிப்பு என தெரிய வந்துள்ளது. மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை குறித்து போலீசார் விசாரணை செய்த போது அந்த புகழ்பெற்ற கம்பெனி ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு சொந்தமான ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் சக தொழில் நிறுவனங்களிடையே மகிழ்ச்சியையும் மக்களிடையே பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிறுவனம் பால் பவுடரில் அளவுக்கு அதிகமாக கலப்படம் செய்துள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளது. பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட பால் பவுடர் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு சொந்தமான தயாரிப்புங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால அந்த கம்பெனி மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கை கன்ஃபார்மா பாயும். வாட்? சார், உங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா சார் இருக்கும்? அந்த கம்பெனிக்கு அகைன்ஸ்டா நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட பெற்றோர்கள் ஆதித்யா ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதன் பேர்லயும் கண்டிப்பா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். தேங்க்யூ சார். இப்போ இந்த நியூஸ் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதனால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி கேட்போம். குழந்தைங்களுக்கு கொடுக்கிற பால் பவுடர்ல கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கலப்படம் பண்ணி விக்கிறவங்கள சும்மாவே விடக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்கள பிடிச்சு ஜெயில போடணும். இந்த பால் பவுடர் சாப்பிட்டதால எங்க குழந்தைகளை எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க தெரியுமா சார்? இந்த பாவம் அவங்கள சும்மாவே விடாது. நாங்களும் அவங்கள சும்மா விட போறது இல்ல. நல்ல சாபம் கூட. என் குழந்தை ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருக்கு. பணத்துக்கு ஆசைப்பட்டு குழந்தைங்க குடிக்கிற பால் பவுடர்ல கலப்படம் பண்ணவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. நான் சும்மா போயிடுவாங்க. என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். அவங்களே கொண்டுட்டு நானும் ஜெயிலுக்கு போயிடுவேன். அந்த கம்பெனி ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு சொந்தமானதுன்னு சொல்றாங்க. அவங்க ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்றாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன? அவங்கள பொண்ணு தானே, அவங்கள தாய் தானே. எங்க வேதனை அவங்கள சும்மாவே விடாது. சட்டம் அவங்கள தண்டிக்குதோ இல்லையோ, கடவுள் இருக்கான், கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பான். இதெல்லாம் நீங்க பார்க்க தான் போறீங்க. எங்க வயிற்றுச்சல் அவங்கள சும்மா விடாது. பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸோட புகார்கள் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால அந்த ஃபுட் ப்ராடக்ட் நிறுவனத்தோட தலைவர் அகிலாண்டேஸ்வரியை விரைவில் போலீசார் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதை பற்றி ஐஸ்வர்யா, டிவி ஆஃப் பண்ணுமா ப்ளீஸ்? ஓகே அங்கிள். ஆதி, என்ன இது? நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ல கலப்படம்னு போலீஸ் சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்திருக்காங்க. வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன இதுன்னு நான் பார்க்கறேன்.
ஆதி, எங்க என்ன தப்பு நடந்ததுன்னு உடனே என்கொயரி பண்ணு. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் விடாத. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க அம்மாவை பாத்துக்கங்க. நந்தினி டிவி நியூஸ் பார்த்துட்டு கால் பண்றான்னு நினைக்கிறேன். ஹலோ நந்தினி, இப்பதான் டிவி நியூஸ் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தடவை நாம தான் ஜெயிக்க போறோம். ஆமா மித்ரா, அகிலாண்டேஸ்வரிக்கு எதிரா எத்தனையோ முயற்சியில தோத்து போனேன்னா இந்த தடவை கண்டிப்பா ஜெயிக்க போறேன். ஆமா, அகிலாண்டேஸ்வரி டிவி நியூஸ பார்த்தாளா? அங்க நிலவரம் எப்படி இருக்கு? இங்க நிலவரம் ரொம்ப கலவரமா தான் இருக்கு. எல்லாருமே ரொம்ப ஷாக்ல இருக்காங்க. அடுத்து என்ன செய்ய போறாங்கன்னே தெரியல. அவங்களால இனி எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு நான் டைமும் கொடுக்க மாட்டேன். என்ன சொல்ற நந்தினி? மித்ரா, நந்தினி கிட்டயா பேசிட்டு இருக்க? ஆமா ஆண்டி. வனஜா ஆண்டி பக்கத்துலயே இருக்காங்க. ஆமா நந்தினி, இப்பதான் வந்தாங்க. அப்ப நீ போன ஸ்பீக்கர்ல போடு. நான் இப்ப சொல்ல போறது அவங்களும் கேட்கட்டும். ஓகே நந்தினி. ஸ்பீக்கர்ல போட்டுட்டேன். ஹலோ ஆண்டி. ஹாய் நந்தினி, சொல்லு. ஆண்டி, நான் இப்ப உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். குட் நியூஸ் தான் நாங்க டிவிலேயே பார்த்துட்டோமே. அது ஜஸ்ட் ட்ரெய்லர் தான் ஆண்டி. மெயின் பிக்சர் இனிமே தான் ஸ்டார்ட் ஆகும். என்ன நந்தினி சொல்ற? இதுக்கே இங்க எல்லாரும் ஆடி போயிருக்காங்க. நீ இன்னும் ட்ரெய்லர் மெயின் பிக்சர்னு சொல்லிட்டு இருக்க? என்ன அது? நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஆண்டி. அந்த அகிலாண்டேஸ்வரி கைக்கு நான் விளங்க மாட்ட போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏசி வந்து அகிலாண்டேஸ்வரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக போறாரு. சூப்பர் நந்தினி, நீ நினைச்சதை சாதிச்சிட்ட. ஆண்டி, என்ன உங்ககிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே காணும்? அது ஒண்ணும் இல்ல நந்தினி. உன் பிளான் நல்லபடியா நடக்கணும்ல, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன ஆண்டி சொல்றீங்க? நான் எல்லா ஏற்பாட்டையும் பக்காவா பண்ணிருக்கேன். இந்த தடவை அந்த அகிலாண்டேஸ்வரி என் பிளான்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. தப்பிக்கவும் கூடாது நந்தினி, அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆண்டி? அகிலா அரெஸ்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆதி அவளுக்கு பெயில் வாங்கி வச்சிருக்கான். என்ன ஆண்டி சொல்றீங்க? எப்படி? எனக்கும் ஒன்னும் புரியல நந்தினி. இருந்தாலும் அந்த பெயில் மேட்டர் நான் பாத்துக்கிறேன் நந்தினி, நீ கவலைப்படாத. அந்த அகிலாண்டேஸ்வரி ஜெயிலுக்கு போற காட்சியை நம்ம எல்லாரும் பாப்போம். ஓகே ஆண்டி, பாத்துக்கோங்க. ஏசி அங்கதான் வந்துகிட்டு இருக்காரு. நீ ஒன்னும் கவலைப்படாத நந்தினி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அகிலாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற அந்த காட்சியை நீ டிவில பார்த்து என்ஜாய் பண்ணு. சரி, நான் போனை வச்சிடுறேன். பாய் நந்தினி. பாய்.